வணக்கம் நண்பர்களே. பாலா vs பாலா சீசன் 2 நேற்று 13வது எபிசோடு பார்த்துருப்பீங்க. இந்த 13 எபிசோடுகளோட இந்த சீசன் 2 வந்து நிறைவு செய்கிறோம். சீசன் 3 கூடிய சீக்கிரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சீசன் 2 பாலா vs பாலால பங்கெடுத்துக்கிட்ட நிறைய பேருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதில் முக்கியமாக எங்களுடைய அடித்தளம், அதாவது அஸ்திவாரம்னு சொல்கிற என்னுடைய அருமை நண்பர் கல்பாக்கம் சேஷாத்ரி அவர்கள், இந்த சீரியலோட ப்ரொடியூசர். அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயாரிப்பாளரா எனக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய சுதந்திரம் வந்து என்னை அவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இவ்வளோ தூரம் எனக்கு எதுலேயுமே தலையிடுதில்லை. அவர் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நீங்களே பண்ணிக்கோங்க, இதுக்கு இவ்வளோ செலவாகுதுங்க பண்ணிக்கோங்க, இதுக்கு இதாகுதுங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்த என்னுடைய இனிய தயாரிப்பாளர் நண்பர், பெங்களூர்ல இப்போ இருக்காரு அவரு, கல்பாக்கம் சேஷாத்ரி அவர்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நம்ம சதீஷ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பிரியாணி மாஸ்டர். நான் வந்து பிரியாணி சரியா செய்வேன் சார் அப்படின்னாரு. சரி, இன்னைக்கு நீ பிரியாணி செஞ்சுட்டு, ஆக்சுவலி அது ஒரு வீடியோவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அதனால சரி அப்படியே நீ செய்ய ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னேன். அவர் பிரியாணி செஞ்சார். அந்த பிரியாணி கான்செப்ட் என்னங்கிறத இப்போ தொடர்ந்து வர வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஓகே, பாலா vs பாலாவோட கடைசி சீசன்ல எபிசோடு ஏன் இவங்கெல்லாம் வந்து சந்தோஷமா போகணும்னு சொல்லிட்டு என் கையால் பிரியாணி செய்வேன், சரிங்களா? அப்புறம் வேற ஏதாவது சொல்லு. வேற என்ன சொல்றது, 12 சீசனும் சூப்பராக போச்சு. சீசன் இல்லை எபிசோடு. ஸோ எப்பயோ பிளான் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டு சீசன் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணியை பிளான் பண்ணோம். பிரியாணி தான் பயங்கரமாக இருக்குமான்னு தெரில. ஸோ பார்க்கலாம், ரிசல்ட் வந்தவுடனே எங்கள் என்ன சொல்கிறது, எங்கள் நல விரும்பிகள் வந்து சொல்லுவாங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க, அதோட பலன் தான். பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பிரியாணி செய்யும்போது செய்யக்கூடாத எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க எனக்கு. நான் தான் வந்து பூண்டு நான் தான் அரைச்சி கொடுத்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மெயினாக அதுக்கு நான் தான் அரைச்சி கொடுத்தேன். வெங்காயம் நான் தான் உரிச்சு கொடுத்தேன். இவ்வளோ நேரம் கூட நின்று நான் தான் ஒர்க் பண்ணேன். இப்படிலாம் பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் இப்படி வந்தோடனே. ஆமாம், இந்த மிக்சிக்கு வந்து அரைக்க தெரியாது, புரியுதுங்களா? அது உள்ளே போட்டோடனே அதுக்கு எப்படி அரைக்கணும்னு தெரியாது. மேடம் தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம வாரம் வாரம் எப்படி பண்ணமோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும், இந்த பக்குவத்தில் அரைக்கணும்னு அதுக்கு சொன்னாங்க. அது பண்ணிடுச்சு. அது இந்த மிக்சி தான். அது மிக்சி, இந்த மிக்சி. ஓகே, இதை பற்றி நீ என்ன சொல்ல வர? நான் அந்த பிரியாணி நல்லா வச்சுன்னா அது காரணம் நான் மட்டும் தான் ரெடி. ஏன்னா நான் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு கொடுத்தேன். அதுதான் மெயின் டேஸ்ட்னே அவர் சொன்னார். அதுதான் மெயின். அப்போ எனக்கு தான் அது கிரெடிட்ஸ் எல்லாம். அந்த பிரியாணி நல்லா வந்துச்சுன்னா ஒரு பிரியாணி செய்யறதுக்கு அடுப்புல நிக்கிறது கஷ்டம் கிடையாது, இப்படி சுட்டுக்கிறது கஷ்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம உரிக்கிறோம் பாருங்க இஞ்சி பூண்டு, அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா விரல்ல இருக்க அந்த நகம் உறிஞ்சிடும். அது பார்த்து பார்த்து உரிக்கும். ஆமா, நான் வேற நகம்லாம் வந்து வளர்த்து வச்சிருக்கா. அது கஷ்டம் தானே. எங்க அம்மா வேற பாதி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதனால கிரெடிட்ஸ் எங்களுக்கு தான். அவர் ஜாலியா வந்து இப்படி கிண்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து எங்கள் செட்டில் வந்து பிரியாணி போட்டிருக்கோம். பிரியாணியை காட்டு. சிக்கன் பிரியாணி. போன வாரம் வந்து வெஜிடபிள் பிரியாணி போட்டோம். இந்த வாரம் வந்து சிக்கன் பிரியாணி. இதை இப்போ தம்மு போடணும். அப்புறம் சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது பண்ணோம். தயிர் பச்சடி, முட்டை காட்டு, முட்டை வேக போட்டிருக்கோம். ஓகேவா? எப்படி? ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடுனால கடையில் வந்து பிரியாணி வாங்க முடியல. சரி, எங்கள் செட்டில் இனிமேல் வாரம் வாரம் வந்து பாலா vs பாலாவில் வந்து இருக்கிற லேடிஸே சமைங்கன்னு எங்கள் டைரக்டர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையே நிறைவேற்றுற மாதிரி காலையில் வந்து இன்னும் நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கல. இது வரைக்கும் இப்போ சமையல் வேலை தான் ஓடிட்டுருக்கு.
கிங்காக முடிச்சாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு 2 o'clock மேலே தான் பாலா விஸ் பாலா எபிசோடு ஆரம்பிக்கும். இந்த வாரம் வெற்றிகரமாக வந்து இது லாஸ்ட் வாரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ தான் இருக்கிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போவோம். அதையும் நாங்கள் கடவுள்கிட்ட உங்ககிட்ட நாங்கள் பிரார்த்தனையாக வச்சுக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, எதுவும் ஏன் ரெஸ்பான்ஸ் வரல, எங்களோட நடிப்பு பிடிக்கலையா அவங்களுக்கு, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மொத்த கிரெடிட்டே எடுத்துக்கினாங்க. ஏன் சதீஷ் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வீடியோ போட்டுறீங்களா? அது எதுவுமே கிடையாது, மறந்துடுங்க. இப்போ போட்ட வீடியோ இருக்கு பாருங்க, இதை வந்து சார் ஃபர்ஸ்ட்ல போட்டு நாங்க பேசுறது செகண்ட்ல போட்டு. அப்படிலாம் போட மாட்டேன், எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் போடுவேன், நீ கவலையே படாத. ஏமா நீ வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தலாம் நீனா போச்சு. இப்போ எல்லாம் முடிச்சு ஃபினிஷிங்ல வந்து அவங்க தான் இதெல்லாம் பண்ணவே கஷ்ட போயிட்டாங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருக்கும், அதை பார்த்து நம்பிடாதீங்க. பின்னாடியே ஒரு வீடியோ வரும், அதுக்கு ஒரு உண்மையான வீடியோ, அதை பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? அவங்க கேட்டாங்கல்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க. மக்களே நம்பிடாதீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து எங்க பெப்சி யூனியன்ல வந்து ஓட்டு போட தெரிஞ்சு, அதனால நான் போயிட்டேன். உண்மையாலுமே அவங்க தான் ரெடி பண்ணாங்க, சூப்பரா 2 பேர் ரெடி பண்ணிருக்காங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவோம், ஓகேங்களா? தேங்க்யூ. சொல்லிட்டாங்கப்பா, ஒத்துக்கிட்டாங்க அவங்க, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. நான் செய்யல. நீ ஏதாவது சொல்லணுமா? ஓகே, நன்றி, வணக்கம் சொல்லிடு. பார்த்தீங்களா எப்படி இருந்தது? இந்த ஷீலா பண்ண அலப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்ததுல, அட்டகாசம் பண்ணா. அது அந்தமா வேற வீடியோ எடுத்தாங்க, அந்த வீடியோலாம் நிறைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் அதனால தான். உண்மையாலுமே இந்த பிரியாணி நான் போடல, எங்க ஹீரோ தான் போட்டாரு. ஏன்னா மனசு வலிக்கும், அவர் தான் போட்டாரு பிரியாணி. அவருக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. இப்ப நான் வந்து இத கிளற போறேன், அவனே வந்து பார்த்து தானே இருக்கீங்க, பாருங்க. சொல்லிட்டேன்ப்பா, ஏன்னா பிரியாணி நான் பண்ணல, உண்மையாலுமே அவர் தான் பண்ணாரு. ஆமா, அப்புறமா ஹீரோயினி பண்ணாங்க, நான் வந்து பினிஷிங் மட்டும்தான். ஓகே, அதனால என்னை எல்லாரும் சொல்றாங்க, பாரபட்சமே பார்க்காம நீ செஞ்சு சொல்றேன்னு சொல்றாங்க. இப்ப அவர் வந்து இது பண்ணுவாங்க. வாங்க நீங்க 65 ரெடி ஆயிடுச்சு, முட்டை வச்சு ரெடி ஆயிடுச்சு, தயிர் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப சாப்பிட போறோம், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய். பிரபாதம் சதீஷ் பிரியாணி. ஓகே போதும்டா, போதும். அதான் நான் சொன்னேன், சின்னதே போதும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் எங்கள் டீம் ஒன்றா உட்காந்து இந்த சீசனை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோவும் இப்போ அடுத்து வருது, அதையும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே. வணக்கம். பாலா vs பாலா சீசன் 2 நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஆஸ் அ டைரக்டர் இந்த சீசன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது என்னுடைய டீம். இந்த டீமை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல என்னுடைய ஆரோக்கிய தோழி செல்வி, இவங்க தான் ஷீலாங்கிற ரோல் பண்ணுறாங்க. செல்வி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஷீலா ரோல் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதோட நான் வந்து மூணாவது முறையாக நான் இதோட கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு சீரியல் பண்ணும்போது பாப்பா மட்டும்தான் அதில் ஹீரோயினே பண்ணால், 2வது பண்ணதும் நல்லா போயிட்டு தான் இருக்குது. இப்போ மறுபடியும் 3வது கொடுத்ததுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த 13 வாரம் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு போச்சு, அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இவ்வளோ பேர் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுவும் கூடிய சீக்கிரம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்ன விடவே இப்போ ரொம்ப டெவலப் ஆகும்போது முடிக்கிறோங்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி ஹீரோவாக பண்ணதும் அவனுக்கும் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம், முதல் முறையாக அவன் நடிச்சிருக்கான். அதனால் பரவாயில்ல, எல்லாருமே நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க. இப்போ கொஞ்சம் முன்ன விட இப்போ பரவாயில்ல. அதே மாதிரி இந்த தம்பியும் அப்படி தான், பாவனாவும் அப்படி தான்,
மேடம் வந்து அவங்க வந்து குழந்தையிலேருந்து நடிக்கிறாங்க, அதனால சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் அவள் டபுள் கேரக்டர் பண்ணா. அதை விட இந்த சீரியல் எல்லாரும் அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்லாம் கேட்டாங்க. மேரேஜ்லாம் இல்லை, படிச்சுட்டு இருக்கா. அவள் இப்போ தான் செகண்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்கா. டபுள் கேரக்டர். இந்த கலாவோட வீட்டுக்காரு, அது பாலாவோட வீட்டுக்காரு. ஆமா, 2 பேருக்குமே என்ன கல்யாணம் ஆகலை. சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்ல பண்ணும்போது அதுக்கு இன்னும் நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ட், ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, செல்வியோட பொண்ணு தான் பூமிகா. இவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு. அம்மா பொண்ணு கேரக்டர்ல அது அக்காவா கொடுத்தது. எங்க 2 பேருக்குமே வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு வந்து ரொம்ப நன்றி. நட்பு ரீதியா வந்து இருந்தாலும் நம்மளை அதை அப்செட் பண்ணி மக்கள் முன்னாடி நம்மளை நிறுத்தணுங்கும் போது அது எவ்வளவு நான் அந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லி நிப்பாட்டினது, அதுக்கு ரொம்ப 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 வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னும் நான் நெக்ஸ்ட் பண்ணும்போது நல்லபடியாக அவருக்கு முடிச்சு கொடுக்கணும். சீக்கிரம் எங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து என்னுடைய அருமை மகள் பூமிகா உங்களோட பேசுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலா பேசுறேன். பாலாவும் கலாவும் 2மே நான் தான். ஸோ 13 வாரம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. என்னை நம்பி ஃபர்ஸ்ட் 2 ரோல் என்னால் பண்ண முடியும்னு அவன் நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ டாடி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 13 வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு சண்டேவும் காலையில் வந்தால் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. நாங்கள் பண்ணுறது கிளம்பி விளாண்டுட்டு ஜாலியாக தான் இருக்கோம். 13 வாரம் சூப்பராக போச்சு. இன்னும் அடுத்த சீசன் வந்து பயங்கரமாக பண்றோம் டாடி, கலக்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த சீசன் கொடுத்த சப்போர்ட்டை விட இன்னும் பயங்கரமா சப்போர்ட் வரும்னு நம்பிக்கையோட இந்த சீசனை வந்து நன்றி. அடுத்து என்னுடைய அருமை தம்பி சதீஷ். இந்த சதீஷை வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பேசிக்கா. அவனுடைய கேமரால தான் இது நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். அவனுடைய 6 கேமராவும் கெனான் மார்க் 3 அதுவும் என்னுடைய M50 அண்ட் என்னுடைய 3000D இந்த 4 கேமரா வச்சு தான் இந்த சீசன் 2 வந்து ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். கேமரா ஃபுல்லாக தம்பியோட கேமரா தான். நான் தான் கேமராமேன். ஆனால் தம்பி நடிகராக இருந்தாலும் இதில் கேமரா ஒர்க்கும் நிறைய பார்த்துருக்காரு. பேசிக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதனால அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாரு. தம்பியை பற்றி அவரே சொல்லுவார். சொல்லுங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை. என்னன்னா, சாரை யதார்த்தமாக மீட் பண்ணி, ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்லணும்னா, இது வந்து ஒரு கனவுனே சொல்லலாம். நமக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம், அது நம்ம லைஃப்ல நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சு எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ எனக்கு வந்து எதிர்பாராம நடந்ததான் இந்த வந்து பாலா. சாரை யதார்த்தமாக மீட் பண்ணி சார் ஏதோ என்னை கிண்டல் பண்ணுறாருன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, சார் சூப்பராக சப்போர்ட் பண்ணாரு. நான் உண்மையிலேயே நினச்சி பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எனக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா மனநிறைவோட ஹாப்பியா போறோம். நான் போறேன், இவங்க எப்படின்னு தெரியல. ஸோ நான் வந்து ரொம்ப மனநிறைவா போறேன். ஏன்னா இந்த டீம் வந்து எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாவே பழகிட்டோம் நாங்க. இப்ப சார் வந்து எப்படின்னா, இப்ப டெய்லி ரொம்ப ஐயோ இப்போ இனிமே இல்ல சீசன் இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்க. எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நம்ம இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம கையில இல்லை. நெக்ஸ்ட் ஏதாவது வாய்ப்பு வந்தா கண்டிப்பா பண்ணுவோம். அது இல்லாம எல்லாரும் பத்தியும் சொல்லணும்னா, எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டிங்க. பாக்குறதுக்கு தான் இப்படி ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காங்க. செம்ம அரட்டைகள் போச்சு, செம்ம ஜாலியா இருந்துச்சு. அதாவது இப்போ அடுத்த வாரம் இல்லைன்றதே வந்து ஒரு பெரிய சோகம் தான் எல்லாருக்குமே. அதுலயும் ஷீலாக்கா வந்து என்ன சொல்றது, அல்டிமேட்னு தான் சொல்லணும். ஷீலாக்கா இல்லைன்னா, ஷீலாக்காவோட அந்த இது ஆக்டிவிட்டிலாம் இல்லைன்னா இந்த நாடகமே இல்லைன்ற மாதிரி இருந்தது. சார் வந்து பாத்தீங்கன்னா, சார் வந்து செம்ம ஜாலி. அவர் நிறைய பண்ணியிருக்காரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சாரை பத்தி எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். சார் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. மற்ற யாரா இருந்தா திட்டிடுவாங்க, எனக்கு சொல்லியும் கொடுத்து இது வரைக்குமே அதாவது மனசு கஷ்டப்படாம பேசி சூப்பரா பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து சார் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் சார் உங்களுக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்குள்ள நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. வாரம் அந்த அதிரடி வாரம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கதான் இவங்க. அதிரடியா வருவாங்க போயிடுவாங்க. அவர் இருக்காரு பாருங்க, அவர் பயங்கரம். அவர் ஸ்டைல் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே ஜிபே பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்க பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய சப்போர்ட் பண்ணுங்க.
இதை விட பெஸ்டா பண்ணணும்னா அடுத்து ட்ரை பண்ணுவோம். இது இருந்தது, சோ இதை விட அதிகமா பண்ணணும் தான் நாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட். சரிங்களா? கண்டிப்பா விட மாட்டோம். விடாமுயற்சி அடுத்தது நம்ம பண்ணிடுவோம். அடுத்த ஆள் பேசுறது சார் சொல்லுவார், நானே சொன்னா நல்லா இருக்காது. அடுத்தது என் மாப்பிள்ள பரத். இவன் ஏன் மாப்பிள்ள சொல்றேன் அப்படின்னா, இவனோட அம்மா வந்து உடன்பிறவா தங்கை. நாடக உலகத்துல தான் அவன் அம்மா எனக்கு பழக்கம். அனுன்னு அவ பேரு, அனுராதான்னு அவ பேரு. வரதராஜன் சீரியல்ல ட்ராமால நடிச்சுக்கிட்டு இருக்கா. விசு சார் கூட நடிக்கும் போது தான் அவன் எனக்கு அறிமுகமானா. ஆனா அதுக்கப்புறம் நாங்க கிட்டத்தட்ட பாசப்பறவைகள் மாதிரி தான் வாழ்ந்தோம். இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அவ அண்ணான்னு கூப்பிட்டான்னா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும், அப்படி ஒரு பந்தம். அவருடைய பையன், அதனால எனக்கு மாப்பிள்ளை. என் மாப்பிள்ளைய வந்து ஏதாவது ஒரு கேரக்டர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த கலாதர் கேரக்டர் பெரிய கேரக்டர் இல்லை, ஆனா சின்ன கேரக்டர் தான்டா, நீ எனக்கு பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்டப்ப ரொம்ப சந்தோஷம், நான் பண்றேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான். எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தான். இப்போ அவனை பத்தி அவனே சொல்லுவான். இதை பத்தி நானே சொல்லிக்கிறது இல்ல, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். ஐயா அந்த செக்கு அது மறக்காம அதை போடுறேன். என்ன பின் தேதிட்ட காசு ஓலைகளாக ஓகே, நீ சொல்லு. சொன்ன மாதிரி எங்க அம்மா டிராமாவில் 2 பேருக்கு பார்த்து சின்ன வயசுல நான் ஸ்கூல் போகும்போது திருடு இருக்கும்போது பார்த்து அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அண்ட் எதேச்சியாக தான் வந்துட்டு போன வருஷம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது வெளியே இருக்கும்போது ஐயோ என்னடா பண்ண சரி இவன்கிட்ட பேசி ஒரு ஃபோன் பண்ணார் 1 நாள் கழிச்சு, வாடா அப்படி வந்து ஒரு போய் ஒரு சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், வெப் சீரிஸ் வந்து பாருனாங்க. வந்து பார்த்துட்டு லைக் ஃபார் த லவ் ஆஃப் திஸ் பர்சன் ஐ எம் ஹியர் டுடே. அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து என்னோட சேர்த்து இன்னொருத்தங்களையும் நான் எங்க போனாலுமே கூடவே அழைத்து கொண்டு போறேன். அவங்க எங்க போனாலும் என்னையே தான் கூட்டிட்டு போவாங்க, வந்து வேலைக்காகட்டும் எதுவானாலும் சரி. நாங்க 2 பேரும் இங்க வந்து ஒரு பை ஒன் கெட் ஒன் மாதிரி எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்களே நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் போனாலும் இழுத்துட்டே போயிடுவாங்க இருந்தாலும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நண்பரையும் இங்க வந்து அங்கிள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க, ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க, வந்து சில விஷயம் நான் சொன்னோடனே கூட்டிட்டு வா, போட்டோ காமிச்சேன், கூட்டிட்டு வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலா மாலிகா பத்தி நான் சொல்லணும். இவங்க பேர் வந்து ஸ்ரீ மாலிகா. நான் இந்த பாப்பா எனக்கு மாப்பிள்ள தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சரி ஓகே, ஒரு சப்பியா ஒரு அழகான ஒரு பொண்ணு, அவ்வளோ மட்டும்தான் என்னோட அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்த பிறகு அவளுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் நான் எங்கேயுமே இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஒரு பிரமிப்பா இருந்தது இவருடைய பர்ஃபார்மன்ஸ். மோஸ்ட்லி இவருக்கு நான் கொடுத்த டைலாக் எல்லாமே எப்பவுமே 1 more டேக் கூட போனதில்லை. மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற டைலாக் அவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிட்டு, முக்கியமாக மற்றவங்க எல்லாருக்கும் அதர் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுனாங்க. இப்போ பூமிகாவுக்கு வந்து வேற டப்பிங் ஆர்டிஸ்ட், ஷீலாக்கு, இவனுக்கு எல்லாருக்குமே வேற வேற ஆர்டிஸ்ட் பேசுனாங்க. ஆனால் எல்லா எபிசோட்லையும் மாலிகா மட்டும் 1 வாய்ஸ் பேசியிருக்கா. அதுவும் மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் முடிஞ்சு, ஏன்னா அவளுக்கு எப்பவுமே ஒரு சீன் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கே அவளுடைய சீனை மட்டும் எடிட் பண்ணி உடனே உட்காந்து டப்பிங் பேச சொல்லுவேன். நம்ம வீட்லயே டப்பிங் ஷூட் இருக்கிறதுனால இங்கேயே பேச சொல்லுவேன். பேசுவா. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை கூட அவ ரீடேக் போன மாதிரி எனக்கு தெரியல. 1 more கேட்டதே இல்லை அவகிட்ட. ஒரு வாட்டி கேட்பா, 1 டேக் ஓகே. அப்படி அது வந்து எப்படின்னு தெரியல. அது இயற்கையாகவே அவளுக்குள்ளவே அந்த திறமை இருக்கு. அந்த திறமை இன்னும் மேலே மேலே நிறைய வளரணும், இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும், என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், என் கூட சப்போர்ட் பண்ணுமா நிறைய கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது மாலிகா அவங்களோட பேசுவாங்க. ஹாய் ஆல், நான் வந்து உங்க பாவனா பேசுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இதுதான் ஒரிஜினலான எனக்கு கிடைச்ச ஒரு ஆக்சுவல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி லைட் எல்லாமே வச்சு ஒரு ஆக்சுவல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து சார் தான் கொடுத்தாரு. ஸோ இவர் தான் என்னோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்டர் இவ்வளோ கேப்டன் கூலாக இருப்பாருன்றது தெரியாது. எல்லாருமே இவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக அவர் இருந்திருக்காரு. நிறைய ரோல் ஆகும் தான் கட் இட் 1 more அப்படின்றத வந்து நாங்களாம் வந்து ஒரு பயத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்தோம். அப்போ வந்து இவ்வளோ கூலாக அவர் ஹேண்டில் பண்ணி ஃபுல் மேன் ஆஃப் த மேட்சா இந்த பக்கம் கேமரா பக்கத்தில் நிற்பாரு, எங்களுக்கு ப்ராம்ப்டிங் சொல்லுவார், எப்படி நடிக்கணுன்றது சொல்லுவார், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லுவார். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு பிளாங்க் பேப்பராக இருந்தேன். இப்போ வந்து சின்ன சின்ன இடத்துல எங்கெங்கே எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் நிறைய கற்றுக்கிட்டேன். டப்பிங் பற்றி சுத்தமாக தெரியாது எனக்கு. மைக்கில் எப்படி உட்காரணும், எங்கே பேசணும், எங்கே பேசினா அது க்ளோ ஆகுன்ற அளவு எல்லாமே பொறுமையாக கற்றுக் கொடுத்து
எல்லாமே பண்ணது வந்து டைரக்டர் தான். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது வந்து ஷூட்டிங் வரும் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. இதெல்லாம் நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலிகிட்ட பேசிட்டு மிச்ச டைம் போக ஷூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நீங்க பார்த்தது இந்த 6 பேர். இந்த 6 பேர் இல்லாம இன்னும் நிறைய பேர் இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா ஒரு 6 எபிசோடு வரைக்கும் பூமிகா வந்து ஓன் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இடையில ஒரு நாள் ஏதோ த்ரோட்ல பிரச்சனை அப்படின்னும் போது எபிசோட் முடிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் பார்க்குற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மோனிகான்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், பாப்பா இது மாதிரி நீ இவளுக்கு பேசி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு வார்த்தை இல்லாமல் சரி அங்கிள் நான் பேசி கொடுக்குறேன். அவள் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த பிஸி ஷெட்யூலில் நான் பேசி கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராக் அனுப்புவேன். உடனே வரும் அவனுக்கு பேசிட்டேன் அப்படின்னு வருவா. பெரிய அதிசயம் என்னன்னா அவகிட்ட இது வரைக்கும் நான் கரெக்ஷனே கேட்டதில்லை. அவள் பேசி அனுப்புவா, கரெக்டாக இருக்கும். அப்படியே இறக்கி குச்சேன்னா அப்படியே உட்காரோம். அப்போ அந்த மாதிரி பேசி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆரம்பத்துல இருந்தே ஷீலாவுக்கு வந்து என்னுடைய ரொம்ப நெருக்கமான தோழி நாஞ்சில் ரேவதி, நாஞ்சில் நளினி அம்மாவோட பொண்ணு. எனக்கு நாஞ்சில் நளினி வந்து எனக்கு அக்கா. அவங்க பொண்ணு நாஞ்சில் ரேவதின்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ தான் ஷீலாவுக்கு பேசிக்கிட்டு இருந்தா. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பிஸி ஷெட்யூல், எனக்கு ஒரு அந்த நேரத்தில் கொஞ்சம் உடம்பு முடியல. எனக்கு அவளை கூப்பிட்டு என்னால் வீட்டில் வச்சு எடுக்க முடியல. அவங்ககிட்ட டப்பிங் செட்டப் இல்லை. அதனால வேற வழி இல்லாமல் என்னுடைய இன்னொரு உடன்பிறவா சகோதரி குருவாஜியில் லக்ஷ்மின்ட்டு என்னுடைய சகோதரி ஒருத்தர் இருக்கா. அவள் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவளுக்கு கேட்டு இந்த மாதிரி எனக்கு பேசுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அவள் பேசி அனுப்பிச்சா. அப்புறம் சதீஷ்க்கு வந்து ஆதித்யான்னு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த லக்ஷ்மியோட தங்கச்சி வீட்டுக்கார் ஆதித்யா. அவர் தான் பேசிட்டு இருக்காரு. பாலா vs பாலா சீசன் 1லயும் முழுக்க எல்லா எபிசோடுக்கும் அவர் தான் பேசினாரு. அதே மாதிரி சீசன் 2லயும் அவரே தான் கண்டினியூ பண்ணாரு. ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இடையில என்னன்னு தெரியல, ஒரு சின்ன பிரச்சனை. அதனால சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர் பேச முடியல. அதனால நீ வேற வாய்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாரு. அதனால நான் வேற வாய்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பிரபுன்னு என்னுடைய நண்பர் இப்போ இவருக்கு பேசிட்டு இருக்காரு. போன எபிசோடு பேசினாரு, இப்போ இந்த எபிசோடு அவர் தான் பேச போறாரு. இதோட இந்த எபிசோடோட இந்த சீசனை முடிக்கிறோம். மீண்டும் அடுத்த சீசனை அநேகமா மே அல்லது ஜூன் ஆரம்பிக்க போறோம். இந்த சீசன்ல எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த சீசன்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய். படிக்கும் சொல்லும்போது எங்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே, புரை கொண்ட கண்களே, குறை கொண்ட ஷீலாவே. உருவம் ஒன்றாகிலும் உள்ளம்